செர்பியாவில் அதிபர் அலெக்சாண்டர் வோசிக் அரசுக்கு எதிராக தலைநகர் பெல்கிரேடில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றம் முன்பு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டும் மழை, பலத்த காற்று, அரசின் ஒலிபெருக்கி சத்தம் இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அந்நாட்டில் அதிபருக்கு எதிராக ஓராண்டு காலமாக போராட்டம் நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஜெர்மனியின் பெர்லின் நகர், டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் ஆகிய நகரங்களில் இந்த ஆண்டுக்குள் ஆயுத உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கான அலுவலகங்களை திறக்க இருப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் யுக்ரைன் படைகள் முன்னேறிய கிழக்கு நகரமான டோப்ரோபிலியாவுக்கு அருகில் ரஷ்யா தனது படைகளை குவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போக்ரோவ் நகரில் யுக்ரைன் படைகள் கடும் நெருக்கடியில் இருப்பதாகவும் அங்கு 300 ரஷ்ய வீரர்கள் இன்னும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.